தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்தியாவின் திருத்தூதரும் நமது பாதுகாவலருமான புனித தோமா உடைய பெருவிழாவினை இன்று தாய் திருவகையானது சிறப்பிக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பான பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த மகிழ்வான தருணத்தில் புனித தோமா விதைத்த அந்த விசுவாச விதை நம்மிலே அகலப்பட ஆளப்பட இறைவனுக்கு உகந்த சாட்சிகளாக நாம் வாழ இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய இந்த திருப்பலியானது திரு ஜி.எஸ். அந்தோனிமுத்து குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த திரு ஜி.எஸ். அந்தோனிமுத்து அவருடைய 9ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இலைப்பாட்டுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மனிதர்களை தகுந்தவரையும் கொண்டாட தடையாக குறைக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் தகுதி எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
கொண்டு வந்த திருத்தூதரான நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையினால் நேர்மையான இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரையும் கடவுளையும் ஏற்று அவர் திருவடியில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் ஒரே இறைவனாய் வாழ்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 முடிய இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறை வாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளை கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டியது
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏழையின் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஒருவரான திடீர் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை விட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார்.
தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவர்கள், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோம் பெற்றோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, புனித தோமாவுடைய விழாவினை கொண்டாடுகின்ற நற்செய்தி பகுதியாக யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 இலிருந்து 29 வரை உள்ள இறை வாக்கியங்களை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை பற்றி யோசித்து பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய உயிர்ப்பை புனித தோமாவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றது. மற்ற சீடர்கள் 10 பேரும் சொன்னார்கள், இயேசு உயிர்த்து வந்தார், நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்னபோது தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலும் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். அதாவது இயேசுவினுடைய அடையாளத்தை அவர், அந்த உயிர்த்த இயேசுவினுடைய தழும்பை பார்க்க வேண்டும், அப்போதுதான் நம்புவேன் என்று ஒரு சந்தேகமற்ற நிலையிலே அவர் இருக்கின்ற, சந்தேகப்படக்கூடிய நிலையிலே இருக்கின்றதை நாம் இந்த பகுதியில் காணலாம். ஒரு சிலருக்கெல்லாம் விளக்கங்களும் தேவையில்லை, விவரங்களும் தேவையில்லை. உதாரணமாக முதலமைச்சர் இங்கே வருகின்றார் என்றால் எல்லோருக்குமே தெரியும். அவனை பார்த்து, உங்களோட ஐடென்டி கார்டு எங்க, உங்களுடைய அடையாள அட்டை எங்கே என்று கேட்பது போல்தான் புனித தோமா கேட்கின்றார். அந்த அடையாள அட்டையை போல இயேசுவினுடைய உயிர்ப்பின் அடையாளம் அவருடைய 5 காயங்களால் ஏற்பட்ட அந்த தழும்புகளை பார்த்தால்தான், விழாவிலே என் கையை விட்டால்தான் நான் நம்புவேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் நிறைய சமயத்தில் புனித தோமாவை பற்றி சொல்கின்ற போது சந்தேக தோமையார், டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவோம். யாராவது சந்தேகத்தோடு பார்க்கின்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க தோமையார். ஆனால் அதே தோமையார் தான் அவநம்பிக்கையின் தோமையார் தான் நம்பிக்கையின் தோமையாராக இருக்கின்றார் என்பதை இங்கே நற்செய்தியினுடைய அந்த 2ஆம் பகுதியிலே காண்கின்றோம். 8 நாட்களுக்கு பின் மீண்டும் இயேசு வருகின்றார். வந்து தோமாவை பார்த்து சொல்கின்றார். இப்போ தோமா இருக்கிறார். தோமாவை பார்த்து சொல்கின்றார், இதோ என்னுடைய வீரர், உன் கையை இடு, விழாவில் உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டு என்று சொல்கின்றார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் போய் பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவை பார்த்த உடனேயே சொல்கின்றார், ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்கின்றார். என் ஆண்டவரே, என் தேவரே என்று சொல்கின்றார். அத்தகைய ஒரு விசுவாச அறிக்கையை, அவநம்பிக்கையிலிருந்து விசுவாசத்திற்கு அவர் செல்கின்ற ஒரு மிக முக்கிய விசுவாச பயணத்தை தான் அவருடைய வாழ்விலே நாம் காண்கின்றோம். அவர் அவநம்பிக்கையாளர் அல்ல, நம்பிக்கையின் தூதுவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பெரிய மனுஷர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக லத்தீனிலே அந்த திருப்பலி நிறைவேற்றிய சமயத்திலும் சரி, அதே போலவே அதன் பிறகும் கூட இருந்தேற்றத்தின் போது பழைய காலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த எழுந்தேற்றத்தை, அப்பத்தையும் ரசத்தையும் குருவானவர் உயர்த்தி காட்டுகின்ற அந்த சமயத்தில் முதியோர்களுக்கு தெரியும். அப்ப விசுவாச அறிக்கையாக அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான்.
ஆகவே விசுவாசத்தின் சிறந்த ஒரு அறிக்கை என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அவன் நம்பிக்கையாளர் அல்ல, நம்பிக்கையாளர். மிகப்பெரிய நம்பிக்கையின் விதையை நம்முடைய இந்தியாவிலே விதைத்தவர் தான் புனித தோமா. இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் ஒரு கட்டிட கலைஞராக இருந்திருக்கின்றார். ஆகவே கட்டிட கலைஞர்களின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார், இந்தியாவின் பாதுகாவலராக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அந்த இயேசுனுடைய உயிர்ப்பு விண்ணகத்திற்கு பிற்பாடு சீடர்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சீட்டு போட்டாங்க. அப்படி சீட்டு போட்டுகின்ற போது இந்தியாவிற்கு இவருடைய பெயர் வந்தது. வந்த உடனே இவருக்கு ஒரு கலக்கம், இவ்வளோ தூரத்துக்கு வரணுமா அப்படின்ட்டு. அந்த காலத்தில் பயணங்கள் நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமானது என்று. இன்றைய கூட எளிதானது கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அவர் யோசிக்கின்றார், இவ்வளவு தூரம் வரணுமா அப்படின்ட்டு யோசித்து இருக்கின்ற அந்த சமயத்தில் இறைவனுடைய திருமணம் எப்படியெல்லாம் வேலை செய்கின்றது என்று பாருங்கள். அப்படி இருக்கின்ற வேலையிலே இவர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இந்திய பரிசுத்தம் அப்படின்னு அரசனுக்கு ஒரு அழகிய மாளிகையை கட்டுவதற்காக அந்த கட்டிட கலைஞரை தேடி இங்கே இவர்கள் செல்கின்றார்கள். அவர்களுக்கு தோமாவை இயேசுவினுடைய அந்த ஆவி அவரை காட்டி இவனை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன்படியே தோமாவும் வருகின்றார். அந்த அரசன் கட்டளையிட்டபடி அரசன் வந்து பணத்தை கொடுக்கின்றார். எனக்கு அழகிய ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று இவரும் அந்த பணத்தை பெற்றுக் கொள்கின்றார். பணத்துக்கு ஒரு சிங்கல் கூட வாங்க ஒரு இது இல்லாமல் எல்லா பணத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார். ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றார். ஒரு குறிப்பிட்ட நாள் வருகின்றது. அந்த நாளிலே இந்த அரசன் வந்து இந்த மாளிகையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அந்த சமயத்தில் திடீர்னு அந்த அரசனுடைய தம்பி வந்து உயிர்ப்பிக்கின்றார். இங்கே வந்து அந்த அரசன் அந்த மாளிகையை பார்க்க வருகின்ற போது மாளிகை இல்லை, கோபப்படுகின்றார் அரசன். அந்த சமயத்தில் இந்த அரசனுடைய தம்பி உயிர் விடுகின்றார். உயிர் விட்டு அந்த திடீரென்று எங்களுக்கு எனக்கு எங்க அண்ணன் விண்ணகத்தில் கட்டின அந்த மாளிகை வேணும் அப்படின்ட்டு மீண்டும் படுத்துக் கொள்கின்றார், இறந்து விடுகின்றார். அதை கேட்ட அந்த அரசன் அப்போதுதான் நினைத்துக் கொள்கின்றார், ஓ இவருடைய சக்தியை இவர் ஏழைகளுக்காக செய்தது எனக்கு விண்ணகத்தில் மாளிகை தயாராகி இருக்கின்றது என்பதை உணர்ந்தவனாக மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றார். அங்கே பல நாட்கள் தங்கி விசுவாசத்தை போதித்தார். பின்பு கேரளாவில் அதே போலவே சென்னையிலும் போதித்தார். சென்னையிலே அங்கே போதித்து அரசனுடைய ஒரு சிறந்த ஒரு அலுவலருக்கு இவர் புதுமை செய்து அதன் காரணமாக அவர் கிறிஸ்துவனாக மாறுகின்றார். உடனே அரசன் கோபம் கொள்கின்றார். இவரை மீண்டுமாக அந்த அலுவலர் கிறிஸ்துவனாக பின்பற்றக்கூடாது என்று சொன்ன போதும் கூட அதை கேட்காமல் அரசனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் கிறிஸ்துவனாக மாறிய போது அரசனுடைய கோபத்தின் உச்சியை பயங்கரமாக கோபம் கொண்டு அது உச்சியின் காரணமாக அதன் காரணமாக தோமாவை கொண்டு விடுங்கள் என்று அவருடைய சேவகர்களிடத்தில் கட்டளையிடுகின்றார். அதன்படியே தோமையார் மலை என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தோமையார் ஈட்டியால் கொல்லப்படுகின்றார். அதன் பிறகு அவருடைய உடலானது சாந்தம், அது வந்து சாந்தம் என்று நாம் நினைக்கின்றோம். அது பார்த்தோம்னா செயின்ட் தாமஸ், லத்தீனில் செயின்ட் என்பதை சாந்தோம் அப்படின்னு செயின்டோம் அப்படிங்கிறதுல தான் சாந்தோம் என்கின்ற அந்த பெயர் அங்கு அவருடைய திருவுருளானது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றும் கூட நாம் பார்க்க வேண்டும். அந்த முதல்ல கீழே இருந்து பார்க்க முடியும். இப்போ வந்து தனியாகவே பின்புறமாக அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு சிற்றாலயத்தை கட்டி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது விசுவாசத்தின் சிறந்த சாட்சியாக இருந்து விசுவாசத்தை நம்முடைய இந்தியாவில் விதைத்தது. அவர் வந்து சந்தேகப்படுவது மிக தைரியசாலி என்று கூட நாம் அறிய முடியும். யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால்
லாசர் இறந்து வருகின்றார். அவரை அந்த 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால் 7ஆம் வசனத்துல இயேசு தம் சீடர்களுக்கு சொல்வார், மீண்டும் யூதேயாவுக்கு நாம் போவோம் வாருங்கள் என்று கூறுகின்ற போது சீடர்கள் சொல்வார்கள், ரவி இப்பதான் அவங்க கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சாங்க, தப்பிச்சு வந்தோம், திரும்பியும் போறீங்களா அப்படின்ட்டு அந்த உரையாடல் நீண்ட ஒரு உரையாடலாக 7லிருந்து கடைசியாக 14 வரை உள்ள இறை வாக்கியங்களில் அந்த உரையாடலில் தொடர்கிறது. கடைசியில் லாசர் இறந்துவிட்டால் நாங்கள் போவோம் என்று சொல்கின்ற போது அங்கே தோமா 14ஆம் வார்த்தையில மிக அழகாக சொல்லப்படுகின்றது. திதும் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்றார். நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். அவர் நம்பிக்கை கொண்டவராக மாறாக அந்த உயிர்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லலாம். என்ன தைரியம் இருக்கிறது? இயேசுவை வாழ்கின்ற போது கல்லால் எழுந்து கொள்ள வேண்டும் என்று குறித்த அந்த சமயத்தில் கூட ஒருவேளை அவரோடு சென்று நாமும் இறக்க வேண்டியிருந்தாலும் இறப்போம், வாருங்கள் நாம் போவோம் என்று சொல்லக்கூடிய துணிவும் தைரியமும் நம்பிக்கையும் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே அத்தகைய நம்பிக்கையை பெற்று வாழ நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். இந்தியாவிலே முதல் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவமாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2.6. முதல் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவம் இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஒருவேளை நம்முடைய விசுவாசம் இன்னும் சான்று பகரக்கூடிய விதத்தில் இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மனமாற்றுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் மதம் மாற்றுகின்றவர்களாக மாறாக மனம் மாற்றுகின்றவர்களாக நல் மனதை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் பலம் வர அழைக்கப்படுகின்றோம். புனித தோமா அத்தகைய ஒரு நம்பிக்கையின் சிறந்த சாட்சியாக இருக்கின்றார்களே. அதை புரிந்து கொள்வோம். தோமாவுடைய பாதுகாவலிலே, புனித தோமையாருடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய நாம் அத்தகைய அஞ்சாம் நெஞ்சம் கொண்டவராக, இயேசுவுக்காக உயிரை கூட கொடுக்க துணிந்தவர்களாக நம்முடைய வாழ்வினை இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உயிரோடு உள்ள விசுவாசமாக, அகலப்பட்ட ஆளப்பட்ட விசுவாசமாக, இயேசுவின் சாட்சிகளாக நாம் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக தோமாவின் பரிந்துரையை நம்பி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உலகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லா மனிதர்களாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். கனிவழியாக பிறந்தார். பொருளிய நாட்டு அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு பிறகு அடக்கம் செய்யப்பட்டார். விண்ணகத்துக்கு கடவுளின் பழக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வதற்கும் தேர்ந்தவருக்கும் தீர்ப்பு வழங்குகிறார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனிதர்களுடைய திருவகையை நம்புகிறேன். புனிதர்களுடைய பொருள் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். துறையை தீர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இன்று இந்த திருப்பலியானது ஆழ்வர் பிரீத்தி குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த எல்லா சிறந்த இறுதியுமே மறைந்த ஜோதிவருடைய ஆணவத்தை காட்டுக்காகவும் செலுத்தி கொடுப்போம். அமர்ந்து காண்பி பலம் பண்ணோம். Yes,
அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த மாலை பணியானது எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வழியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான கிறிஸ்துவின் நம்பிக்கையை ஏற்றி உமக்கு புகழ்ச்சி பரிசேர்க்கும் நாங்கள் உம் கொடைகளை பாதுகாப்புடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நீர் மெய்யாகவே தூயவர். புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தூயாமையை எக்காரணங்களை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை காட்டுவதன் நன்றாக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாற்றார். அவர் உடன்படிக்கு நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தோம். வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்ற நமக்கு ஊழியம் புரிய திறந்தவர்கள் நீங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எண்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுகள் உலகெங்கும் பரவியிருக்கும் உணர்ந்து அவையை நினைவு கொண்டோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் தாமஸ் அப்பாயும் சேனியும் திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பின் நிறைவை பெறச் செய்வோம். தாயும் தந்தையும் ஆமி இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளோடு ஒருவரை நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருள்வார்கள். சிறப்பாக எங்களுடைய பங்குள்ள அனைத்து குடும்பங்களை, இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வாழ்வார், விசுவாச வாழ்வார், இயேசுவுக்கு சிறந்த சாட்சிகளாக இருக்க தேவையான அனைத்து அருள் வரைகளை தாங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்காமல் இருக்க நீரே உடைய அருள் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும் சாமி. இன்று தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை, பெயர் கொண்ட திருவிழாவை, இன்னும் பல்வேறு வாழ்வின் முக்கிய நாட்களில் அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே விரைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நீர் அறிந்தவரை இருப்பதனால அவற்றை நிறைவேற்றித்தார். இதை ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவாக புரிந்து காத்தார்கள். மேலும் உயிர்த்தவன் எதிர்நோக்குடன் துயிர்களும் நீங்கள் எதிர்ப்புறையில் நினைவு கூறப்படுகின்ற திரு ஜிஎஸ் தொழில்நுட்ப என்னாசிமுத்து இறுதிய மேலே மகளை முத்துச்சோறு மற்றும் எங்களுடைய குடும்பங்களிலே மனிதத்தை பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய மக்களின் முற்றிக்கு நிலையில் இருக்கின்ற மக்களின் நினைவு உமது திருமுக ஒளியினும் நீக்கிறது. எங்கள் அணிகள் மீது இரக்கமாக இறைவனின் கண்ணித்தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, அவருடைய கடவுளான யோசேப்பு, இன்று நாங்கள் விழா கொண்டாட எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித தோமையா மற்றும் புனித திரு தூதர்கள் இவர்களும் போதவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் வரமருள்ள உண்மை மன்றாடுகின்றோம். எல்லா
இறைவன் இயேசு விண்ணக தந்தை அப்பா என்று அழைப்பதற்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் பாசத்தோடும் இறைவனை அப்பா தந்தையை என்று அழைத்து நாம் செலுப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடன் நலவும் என்றாடுகிறார். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எவ்வொரு கலங்கமும் நலமாய் இருப்போமாக நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேருலகத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மந்திரங்களின் நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு அமைதியை மற்றும் அன்பையும் மகிழ்ச்சியும் கந்தகத்துடன் கொள்கிறார். எங்களுக்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலையே எங்களுடைய இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலையே எங்களுடைய இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த இயேசுவை பார்த்துதான் புனித தோமா என் ஆண்டவரே, என் தேவனே என்று நம்பிக்கை அறிக்கையிட்டார். அதே நம்பிக்கையிலும் விசுவாச வாழ்விடம் நாம் ஆளப்படவும் அகலப்படவும் இறையர்களை தர நம் உள்ளத்தினால் இந்த தெய்வம் வருகின்றார். இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் துவக்கமும் நம்முடைய நித்தியவாக தருவதாக. ஆமென். Oh
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித தூமையாருடைய திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். புனித தூமையார் நமக்காக பரிந்துரைப்பாராக. இந்த திருப்பணி முடிந்த பிற்பாடு நாம் புனித தூமையாருடைய நாமாஞ்சலத்தை ஜெபிப்போம். அதை தொடர்ந்து வெளியே சென்று வேண்டுதல் தேர்தலை நடந்து ஆலயத்தை சுற்றி தேர்தலிலே பங்கேற்போம். அதன் இறுதியிலே சிறப்பு ஆசிரியர் புனித தோமையார் கேள்வியிலிருந்து நமக்கு அகப்படும். ஆகவே இந்த வேண்டுதல் தேர்தலில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே புனித மோமாவுக்கு நன்றி செலுத்தவும் இன்னும் சிறப்பாக இருந்ததில் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு நன்றி கூறவும் இந்த திருப்பணியிலே பங்கேற்ற பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் உங்களை நிறைவாக உங்களுடைய நற்குணத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஜீவனத்திற்கு அனைவரும் நன்றியிருக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முழந்தாள்களும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய இறைவனின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரின் நட்பும் தூய்மையான திருப்பாடல் நாடு இருக்கின்ற உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புனித தோமையாரை, நீங்கள் துன்பங்கள் உமது அடைக்கலத்தை நாடி உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் மன்றாட்டை தொடர்படியான எல்லா ஆபத்துகளிலிருந்து நீர் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அன்பு செய்த திருத்துதரான புனித தோமையாரே, எல்லா வேலைகளிலும் நீங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாகி இருப்பவர் நீரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறைவார்த்தை கேட்கும். இன்று பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவீராக. புனித தோமையாரே, நவநாள் ஜெபம். எங்கும் அன்புடன் நன்றி வரும் மக்கள் கேட்கும் வரங்களை பெற்றுத்தரும் புனித தோமையாளர் நமது தேவைகளை எடுத்து கூறி உருக்கமுடன் மன்றாடவும். மன்றாட்டுகள். மாநில தந்தையே, உம் பாதுகாவலரான தோமையாளரின் நம்பிக்கையோடு ஓடி வந்த எங்கள் வேண்டுதலுக்கு தயவாய் செவிசாய்த்து எங்கள் மன்றாட்டை கேட்டு கனிவாய் தந்திட உண்மை வேண்டுகின்றோம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவும் மச்சான உற்சாகம் இவர்களின் வாழ்க்கை அமைய ஆவியின் ஆற்றலை நிறைவாய் பொழுது வழிநடத்த வேண்டும் என்று எமது இவர் நாட்டை ஆளுநர்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்களை உமது அன்பினாலும் ஆசையாலும் நிரப்பி மக்களின் முன்னேற்றத்திற்காக நேர்மையுடனும் உண்மையுடனும் உழைக்க அருளை தர வேண்டும் என்று
எமது பாவங்களை மன்னிக்கும் எங்கள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும், குடும்பங்கள் அனைத்திலும் சமாதானம் விளையவும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தந்தருள வேண்டும் என்று எமது பாவங்களை மன்னிக்கும் எங்கள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இளைஞர்கள், இளம் பெண்கள் நல்ல நெறியில் நடக்கவும், அவர்களுக்கு ஏற்ற வேலையையும் வாழ்க்கை துணையையும் தந்து பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்று எமது பாவங்களை மன்னிக்கும் எங்கள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த சமயத்தில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துக் கூறி புரிதலில் பரிந்துரைகளுக்கு நாம் சொல்லிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். திருச்சபை திருவருட் சாதனங்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் இறைவார்த்தை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மாநில கொடைகளுக்கு வழிகாட்டுதலுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக மாற்றியதற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கியதற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருப்பி கேட்க எங்கள் கண்ணாடிகளை கேட்டதற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாளால் பக்தி முயற்சியில் பங்கெடுக்கும் அனைவரையும் தெளிவாக ஆசீர்வதித்து உமது அன்பையும் அருளையும் கொடுத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தனிப்பட்டவர்களுக்கு நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக கோவந்தமையாரின் பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக இன்னும் சிறப்பாக கடந்த ஆண்டு முழுவதாக நம்முடைய ஆலயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காகவும் இந்த அழகிய ஆலயத்தையும் மகிழ்வோடுவதையும் தூய்மையார் உடைய கவியையும் கட்டி முடிப்பதற்கு தேவையான அனுமதிகளை செய்ததற்காக தூய்மையாருடைய பரிந்துரைக்காக சிறப்பான நேரத்தில் இறைவனுக்கு நாம் இந்த தூய்மையாரின் வழியாக நன்றி சொல்லி மௌனமாக இவ்விடத்திலிருந்து நாம் வேண்டுதல் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறோம். தேவனுக்கு நன்றியாகவும் குரூஸ் ஆரோக்கியராய் குடும்பத்தின்படி இறைவனுக்கு நன்றியாகவும் அன்புசாமி பிரியமானபடி தொழிற்சாலைக்காகவும் யோகானபடி வேலைவாய்ப்புக்காகவும் ஜெயவான் ராஜை மகளிர் திருமணம்
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை நாளும் நேசித்து அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்களுடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இன்னும் இந்த பங்கும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக புனித தோமையாரே, உம்முடைய பரிந்துரையால் நாங்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். அவை ஒவ்வொன்றிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் சாமி. இந்த வேளையிலே தொடர்ந்து எங்களுக்காக நீரை பரிந்துரைக்க வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் நீரை காத்தருள வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்று எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை ஆசீர்வதித்து கணவன் மனைவியிடையே நல்ல அன்புறவு இருக்க கிருபை செய்தருளும். நல்ல புரிதலை ஏற்படுத்தி தாரும். ஒருவர் ஒருவரை அன்பு செய்து ஒருவர் ஒருவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ தேவையான வரங்களை தாரும் சாமி. அதே போலவே பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே நல்ல ஒரு உறவு நிலை இருக்கவும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி தாரும். அதன் காரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே நல்ல ஒரு அன்புறவு இருக்க நீரை கிருபை செய்தரலும் சாமி. இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் உமக்கு சாட்சிமிக்க பணியாக இருக்கும். அதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலங்களை நீரை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தியறலும் சாமி. அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் பல்வேறு பக்த சபைகள் இல்லை பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் செலவிடக்கூடிய நேரத்தையும் நீர்தாமே
அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்தரலாம். அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீரை ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதித்தரலாம் சாமி. அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் அமைத்து கொடுத்தரலாம். இன்னும் சிறப்பான விதத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் இன்னும் குழந்தைகளுக்கும் நீரை ஞானத்தின் ஊற்றான தெய்வமே நிறைவான ஞானத்தை தாரும். யாக்கோபின் புத்தகத்தில் யாருக்காவது ஞானம் குறைவாக இருந்தால் அவன் என்னிடத்தில் கேட்கட்டும், ஞானத்தின் மிகுதியான நான் ஞானத்தை அருள்வேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய தெய்வமே, அதன்படியே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானத்தை தாரும். நன்மையும் தீமையும் பகுத்தாய்ந்து நன்மையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வரத்தை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். பல்வேறு விதமான நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்கள் வரை நீரை தொட்டு உம்முடைய திரு இரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்தப்படுத்தி அதன் காரணமாக அந்த நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தரலும். இருந்த நோயிலிருந்தாலும் அந்த நோயினை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நீரை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும் சாமி. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தரலாம். பல்வேறு வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் கருத்துக்களோடும் அன்றாட்டுகளோடும் பவனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றித்தார். நாங்கள் என்றும் உம்முடைய சாட்சிகளாக இவ்வுலகிலே உப்பாக ஒளியாக வாழ தேவையான வரங்களை தர வேண்டும் என்று புனித தோமையாரின் பரிந்துரையை நம்பி எங்களுடைய ஜெபங்கள் அனைத்தையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு ஆறுதலாயும் ஆதரவாயும் இருக்க நம் குடும்பங்களோடு இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருவராக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த வேண்டுதல் தேருக்கான தயாரிப்பை